அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னுடைய கர்மாவை போக்கி நல்ல பலனை பெற வேண்டியதற்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, குடவரை ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது. குடவரை அப்படிங்கிறது கல்லை குடைந்து அதிலே ஆலயங்கள் எழுப்பியிருப்பாங்க. அது கேதுவுடைய அம்சத்தை குறிக்கக்கூடியது. அப்படி பார்க்கும் பொழுது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஒரு சிறப்பான ஆலயம். நமது பகுதியிலே சென்னை போன்ற மாநகரங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் மருந்தீஸ்வரர். ஏனென்றால் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரையினுடைய முகம் கொண்டது. குதிரையினுடைய முகம் கொண்டது என்றால் பார்த்தீங்கன்னா இவர்களெல்லாம் ஒரு கட்டுக்கடங்காத சக்திக்குரியவர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே பார்க்கும் பொழுது வேகம் விவேகம் இரண்டும் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் சற்று கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ எங்கே வேகமாக செயல்படணுமோ அந்த இடத்துல அதிகபட்சமான வேகமாக செயல்பட்டு தன்னுடைய வீண் விரயங்கள், அதாவது உழைப்பை அதிகம் கொட்டிவிட்டு அந்த இடத்துல பலன் வரலையே அப்படின்னு சங்கடப்படக்கூடியவர்கள் முதன்மையானவர்கள் பார்த்தீங்கன்னா அது அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் தான்.